அதான் இல்ல நீ எனக்கு என்னன்னா எனக்கு தோன்றதான் ட்வீட் போடும் புரியுதா? திடீர்னு தோணுது என்னன்னா ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான் அதான் இதான் இந்த மாதிரி காப்பிரைட் இது. நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், டேய் இளையராஜாவே 5 கோடி கேக்குறான்டா. அவனே தான் எங்கன்னா மொனகட்டுல உட்காந்து இருப்பான் டீ கடையில ஏதோ துண்டு போட்டு. நீங்க ஒரு இது அது கீழே கமெண்ட் போட்டுட்டீங்களா? உங்க கமெண்ட் தான் போய் பார்த்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அபியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஆமா ஆமா இது பரவாயில்ல. இல்லடா நான் தனியா ட்வீட் போட்டதுன்னு தெரியும். நருட்டோ செப்பரேட்டா சன் பிக்சர் சன் நியூஸ் ஒன்று போட்டிருப்பான். நான் கமெண்ட்ல போய் என்னத்தம்மா போட்டேன், ஏன்டா அவனே 300 கோடி இல்ல படம் 300 கோடி பட்ஜெட்டை போட்டு அவனே எடுக்க தெரியாம முழிச்சுனுக்கிறான். அவங்ககிட்ட போய் 5 கோடி கேட்கறான்னு போட்டு விட்டேன். ஆமாங்க டென்ஷன். ஏன்னா இல்லடா யாருக்குமே இந்த படம் 300 கோடி பட்ஜெட்னு பெருசா அது யாருமே தெரியாது, பெருசா பரவல. இல்ல அதான் இல்ல எல்லாருக்கும் இல்ல எல்லாருக்கும் தெரியும் பெருசா பரவல இது. ஆனா இங்க மேட்டர் என்ன தெரியுமா, யோசிச்சு பாரு. அவனால 300 இல்ல அதாவது அவனால 300 பண்ணவே மாட்டான். ஏன் 250 ஒரு டவுட் தான் இருக்குது. அதுவே இப்ப பண்ண பதர்ல பண்ணா கூட 300 சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஏன்டா இந்த விளங்காத இதுதான் 300 கோடிக்கு எடுத்தியாக்குன்னு கேட்டு விட்டுருவாங்க. நம்மளுக்கே தெரியும் அந்த செட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவு காசு செலவு வச்சிருக்கலாம். இல்லடா இதுல மைத்திரி இருக்கான் பாத்தியா, அவன் எக்ஸாகரேட் பண்றதா இருந்தாலும் போட்டுருந்தாங்க செட்டு இந்த இது அது என்ன செட்டு பேங்க் இல்ல அதெல்லாம் ஓகே. இல்ல நருட்டோ இப்ப அவனுக்கு எக்ஸாகரேட் பண்றதா இருந்தா மைத்திரி அதிக எலெக்ஷன் போடுறதா இருந்தா எப்பயோ போட்டிருப்பானுங்க. எப்பயோ எக்ஸாகரேட் பண்ணிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டு வைட் எலெக்ஷன் சொல்லாத காரணமே அஜித். கேக்குதா? கேக்குது ப்ரோ. அலெக்ஸ் பேசுறது கேக்குது. உங்களுக்கு கேக்குதா நருட்டோ ப்ரோ? நீங்க பேசுறது கேக்குது. நருட்டோ ப்ரோ தான் கேக்குது. இல்ல இப்ப அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒண்ணு யோசிச்சு பாத்திரியா, வேட்டையனு கூட 4 நாள் கலெக்ஷன் வட சுட்டு போயிட்டான். ஆனா மைத்திரி அஜித்துக்கு சொல்ல. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா கம்மியா இருந்தா வெளியே சொல்ல மாட்டான், அசிங்கம் இது. எந்த படமா இருந்தாலும் கம்மியா இருந்தா வெளியே சொல்ல மாட்டான். இது இல்ல இது மைத்திரி சைடுல இல்ல அஜித் சைடு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவனுக்கு இருக்கிற ஒரு வெம்பம் என்னன்னா அதான் விஜய் காம்படிட்டர் அஜித்ன்ற மாதிரிதான் ட்ரை பண்ண பார்ப்பானுங்க. அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ரெக்கார்டு வேணும். இவளையா இப்ப தமிழ்நாட்டுல 100 கோடின்னு போட்டதுக்கே அவனும் மதிக்கல. அதான் யோசிச்சு போயிடுறதான். வேர்ல்டு வைடு மட்டும் அதான் இந்த படம் 150 தான். இப்ப 150ல இருந்து 170 பண்ணிருக்குன்னு நானுங்க. அதான் இந்த 5 நாள்ல 170 கிட்ட பண்ணிருக்குன்னு நானுங்க. அதெல்லாம் போட்டா யோசிச்சு பாரு. விஜய் 4 நாள்ல 288 அபிஷியல். எல்லாருக்கும் தெரியுது அபிஷியல் ட்ராக்கபிளாவும் இல்ல இல்ல ஹைலைட் கோட்டுக்கும் ஏன் தெரியுமா யாரும் இது ஃபேக்குன்னு சொல்ல. சான்ஸ் லிங்க், இந்தியா டைம்ஸ், அதுக்கப்புறம் டியூப் லைவ், சீனி ட்ராக் எல்லாருமே புரியுதா இருக்கிற எல்லா ட்ராக்கரும் எல்லாருமே வந்துட்டு அதான் நான் பார்த்தேன் 285ல இருந்து 285 போட்டிருந்தானுங்க. ப்ரொடியூசர் வந்துட்டு 288 போட்டான். 3 கோடி. அது எதுவுமே புரியுதா, 3 கோடிலாம் எக்ஸாகரேட்டே கிடையாது. அதான் அதுக்கு அது அப்படியே கரெக்டா அக்யூரேட்டா போட்டாங்க. அதான் ஆனா வேட்டைன்ல ஞாபகம் 150 170 கூட இல்லடா சனியே. வேட்டனுக்கு பண்ணவெல்லாம் இல்ல, வேட்டனுக்கு பண்ணவெல்லாம் நம்ம பண்ணிருந்தா கட்லோட தூக்கின்னு போயிருப்பானுங்க நம்மள தெரியுமா. இனிமேதான் விஜய் அக்யூரேட்டா இருந்தா கூட இந்த வாட்டி நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நான் சீரியஸா சொல்லுவேன், நாங்க அவ்வளவு அபியூஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா லைட்டா கூட ட்ரோல் பண்ணோம். ஐ மீன் நம்மளுக்குள்ள பேசிக்கிறோம். ட்ரோல்னு ஒரு வீடியோவோ பெருசாவோ எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணியுமே இந்த அளவுக்குன்னா அதுதான் அவரோட மார்க்கெட்டு. ஆனா உண்மையில இப்ப ஒண்ணு சொன்ன பாத்தியா, இல்ல உண்மைதான். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், ஏப்ரல் 10 லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே, நடுவில் கவர்மெண்ட் ஹாலிடே, வீக்கெண்டு, 5 நாள் லீவு கிடைச்சும் ஒருத்தன் இந்த அமௌண்ட கலெக்ஷன் பண்றானா. நம்ம வந்து பெருசா வந்து அதிகமா அடிக்கவே இல்ல. புரியுதா உனக்கு? இல்ல அதான் ஒரு நிமிஷம் இல்ல. ஏன்னா அரசியலுக்கு வந்தாச்சு. 2வது விஷயம் என்ன தெரியுமா, முக்காசி ஆஃப்லைன் அணிலுங்க அரசியல் வந்துச்சுன்னு உப்பு போடுறானுங்க. புரியுதா? உண்மையில நம்மளே நிறைய உப்பு போட்டிருக்கோம். அதான் ஜிபிக்கு ஆஃப்லைன்ல. ஆன்லைன்ல உண்மை ஆன்லைன்ல அதெல்லாம் கார்த்துக்கு அது மேட்டர் இல்ல. ஆனா அதனால கிரெடிட் இல்ல, அந்த மாதிரிலாம் கிரெடிட் கொடுங்குற ஆளும் நம்ம கிடையாது. ஏன்னா இந்த கருமத்துக்கெல்லாம் கிரெடிட் தெரினா நம்ம மனம் தான் போகுது. என்னமோ படம் பெருசாதான் பாகுபலி ஒன்ன மாதிரி புஷ்பம் ஒன்ன மாதிரி பண்ணிடுன்னு அந்த நாய் தான். ஆனா எனக்கு என்னன்னா வேட்டைன் பண்ணது கூட இவன் பண்ணல, அதான் சீமா புரியுதா. அவன் பண்ண ரெக்கார்டு கூட இவன் பண்ணலன்னா அது என்னடா இது, அவனே பொண்ணு போட்டு போயிட்டான். அது கூட இல்ல
மார்க்கெட் இல்லங்கிறத விட ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஆள் வரல, புரியுதா உனக்கு? இப்ப மார்க்கெட்டுங்கிறது வந்து வேற. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல இப்ப இல்ல படம் அவனுக்கு நல்லா சொல்லிட்டேன். கூட்ட அவனுங்க கூட்டமா வருவாங்க மக்கள்லாம். இல்லடா நருட்டோ இல்ல ஒரு நிமிஷம். அவனுங்க ஒரு இடத்துல ஏதாவது விஜய் வச்சிருந்தானத்துக்க சத்தியமா இந்நேரம் அது செம்ம ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா அவனுங்க ட்ரை பண்ணானுங்க என்ன தெரியுமா, இவனே கோட்டு கொடுத்த அதே ஸ்கிரீன் தான் கொடுத்தானுங்க. கோட்டை விட அதிகமா கொடுத்தானுங்க. ஆனா கோட்டை விட வந்துட்டு 50 லட்சமோ 1 கோடி கிட்ட கம்மியா பண்ணியிருக்கான். கோட்டு 31 கோடி, அவன் 31 கோடி கிட்ட பண்ணியிருக்கான் கோட்டு. இவன்கிட்ட தான் 30 ஏதோ தெரியல, ஏதோ ஒன்று உடச்சு இல்ல விட்டுருந்தான். அதான் அவங்களே ஆனா இதுல வந்து ஃபேன்ஸுக்காக தான் நாங்க படம் எடுத்திருக்கோம் போது ஃபேன்ஸ் எத்தனை வாட்டி பாப்பா? 2 வாட்டி பாப்பானா? இல்ல ப்ரோ, இதுல அவனுங்க எல்லாருக்கும் உப்பு போட்டானுங்க. புரியுதா? இதுல கொடுமை என்னன்னா, நம்ம டைலாக் எடுத்து ஐம்பெட்டின்னு வச்சு இருக்கட்டும், வாழட்டும். இல்ல இப்ப வந்து ரெஃபரன்ஸ் என்னைக்குமே அது மேட்டர் இல்ல. அதான் நீ வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்க, நண்பா சொல்லிட்டு வாட் எவர் இட் இஸ், புரியுதா உனக்கு? எல்லாம் பண்ணிட்டு வந்து நான் தான் பூர்த்தி பெருசா நிக்கிறா தெரியுமா, அதுதான் நமக்கு டென்ஷன் ஆகுது, புரியுதா? இல்லடா டே இல்ல என்ன கேட்டா அவனுங்க கரெக்டா ஏகேக்கு பொழப்ப தேடி தந்திருக்கானுங்க. ஆனா அந்த பொழப்பு எப்படி இதுன்னா, சிரிக்குது. இவனுங்க வந்துட்டு இல்ல இவனுங்க அது அது உண்மையிலே சிரிக்குது. ஏன்னா ஆதிக் பண்ண வேலை எப்படி. ஆனா மேட்டர் இல்ல மேட்டர் என்னன்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்டு எதிர்பார்த்தானுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு, இல்ல வந்துட்டு விஜய் அடிச்ச ஒரு ரெக்கார்டு. ஆனா எவனை பார்த்தாலும் ஹையஸ்ட் ஃபார் ஏகே, ஹையஸ்ட் ஃபார் ஏகே, ஹையஸ்ட் ஃபார் ஏகே. ஏடா இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அமரன் வந்துட்டு எஸ்கேக்கு ஹையஸ்ட் ஃபார் எஸ்கேன்னு போடலாம். இவளையும் கங்கு ஆகுதுல்ல 127 அந்த. ஏன்னா சூர்யாக்கு வாழ்க்கையில 127 வந்தது இல்ல. அவன் ப்ரொடியூசர் கலெக்ஷன் போடுறது சும்மா சொல்ற ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான் இல்லடா ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல 127ன்றது சூர்யா ஹையஸ்ட் அவன் மென்ஷன் பண்ணி போடலாம். ஆனா எல்லாருக்கும் தெரியும் இது கம்மி கலெக்ஷன் அசிங்கம். ஆனா அஜித் யார் தெரியுமா, அந்த அசிங்கமே பட மாட்டாப்புல. நம்மளுக்கு ஹையஸ்ட்னு போட்டு போயினே எவன் கேட்க போறானதான். அதான் நம்பர் 1தான் முக்கியம் அவளுக்கு. எதுல நம்பர் 1 முக்கியம் இல்ல. எனக்கு நான் என்னோட ஓடினதுல நான் வந்து முன்னாடிப்பா. நேற்று வந்து நான் 1 கிலோமீட்டர் ஓடிக்கணும், இன்னைக்கு நான் 1.5 கிலோமீட்டர் ஓடிக்கணும், நான் தான் முன்னாடி அப்படின்னு இருக்கேன். ஆனா அவனுக்கு எவ்வளவு டிசப்பாயின்மெண்டா இருக்கு எனக்கு பேரு. இதான் ஒண்ணுத்துல கூட ஏதாவது விஜய் இதுவா அடிக்க முடியல. ஆனா அச்சு இருந்தா சத்தியமா நிம்மதியா இருந்திருப்பாங்க. இப்போ வரையும் புலம்புகிறானுங்க, வெயிட் பண்ணுகிறானுங்க. இல்ல ஃபர்ஸ்டாவது வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல இந்த துணிவு டைப்ல, நாங்க தான் டே ஒன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை வாங்கி எக்ஸ்ட்ரா திரையரங்கம் எக்ஸ்ட்ரா வந்து ஷோ எல்லாமே முன்னாடி வாங்கி ஒரு நாள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் வந்து ஒரு 5 கோடி 10 கோடி முன்னாடி நின்றுப்பாங்க. இவளே அதான் இல்ல இந்த படம் ஃபைனல் என்ன மிஞ்சி போனா 200 இல்ல 220 கூட பண்ணாதான் நினைக்கிறேன். ஏன்னா போர் அடிக்கும் போது நம்ம இந்த ஹரிஸ்புரன் ரிப்பேரிட்டு கேட்டிருந்தேன். ஹரிஸ்புரம் எல்லாம் தெரியாது, அந்த எல்லாம் 200 தானே பண்ணாரு. புரியுது? அதான் அதுக்கு மேல போகாது. நான் நிறைய பேர் இல்ல 200 எனக்கு தெரிஞ்சு இது இல்ல அலெக்ஸ், இந்த வாட்டி 200 கொஞ்சம் இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, நம்மால் இறங்கிட்டாப்ல, புரியுதா உனக்கு? இல்ல 200 வந்துட்டு ஹிட் வராது. ஏன்னா படத்தோட பட்ஜெட் ரைட்ஸ் பாருங்க, பட்ஜெட் எதுவுமே மேட்டர் இல்ல. ஏன்னா இப்ப அவனுங்கள மாதிரி தற்கூரி இல்ல. நம்ம சேட்டலைட் ரைட்ஸ், இந்த ரைட்ஸ், ஓடிடி ரைட்ஸ்னு எல்லாத்தையும் பிரிச்சு வைத்தா கூட அதான் தேட்ரிக்கல் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். தேட்ரிக்கல் ரைட்ஸ் படியே இது வந்துட்டு ஒரு சில இடத்துல லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு. தமிழ்நாட்டுல வேணா ப்ராஃபிட் ஆகும். தமிழ்நாட்டுல ஓவர்சீஸ் போயிடுச்சு. ஆமா ஓவர்சீஸ் பெருசா வராது. யாரு தமிழ்நாட்டுல பேக்ரவுண்ட்ல யாரு 100 தாண்டிடுச்சுல ப்ரோ. 100 பெருசா பாருங்கன்னா இல்ல 100 பெருசா பார்த்தா ஏகே மார்க்கெட் எவ்வளவு சூப்பரா இருக்குது. மார்க்கெட் போயிடுச்சு ப்ரோ, அதான் நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் அந்த லெவலுக்குலாம் இல்ல, முன்னாடி லெவலுக்குலாம் பக்கத்துல. இதுல நவீன இருக்கு இதுல இல்ல நீங்க வச்ச ரெக்கார்ட் ஞாபகத்தா? அமரன் தமிழ்நாட்டுல 120 சார் அதையும் அடிக்க மாட்டார். சந்தோஷமா இருக்கு. அதான் ஃபியூச்சர்ல தான் இல்ல, இது எப்படி தெரியுமா, ஃபியூச்சர்ல இவனுங்களும் சந்தோஷமா இருப்பானுங்க. டம்மியா இருக்கான்டா அதான். யார் சந்தோஷமா இருப்பா? அந்த இவன் அதான் டேர் 2ல இருக்கிற இவங்களும் தான். அதான் என்கிட்ட இவன் டேர் 2 ரெக்கார்டே அடிக்கலடா. நீ என்ன விஜய் கூட கம்பேர் பண்ணி தெரியுறீங்க? இது முடியும் போது தான் தெரியும் உங்களுக்கு. பாருங்க ஜாலியா இருக்கும். வேற வழி இல்ல ப்ரோ, 160 அடிக்க மாட்டான். சண்டைக்கு இறங்கிட்டாங்க, வேற வழி இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும், தோக்குறோன்னு தெரியும். ஆனா யாருமே இதுல ஹைலைட் என்னன்னா கமெண்ட்ல பெருமையா சொல்றானுங்க, யாருமே தான் நல்ல படம்னு சொல்ல, ஆனா இந்த படத்தை நாங்க ஓட்டுறோம் வீக்கெண்ட்ல தான் இல்ல லீவ்ல எல்லா படமும் ஓடுண்டா அப்படின்னு அதை சொன்னாலும் இது பண்ண மாட்டாரு.
இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல ப்ரோ, அதாவது நீங்க கலெக்ஷன் கூட அடிச்சுட்டேன் எல்லாம் சொல்லுங்க, ஆனா தயவு செஞ்சு நல்ல படம்னு மட்டும். இல்ல ப்ரோ, முதல்ல திரும்பவும் சொல்றேங்க, அவனுங்க கலெக்ஷன்ல வந்துட்டு நம்ம கிட்ட வந்ததா கூட சத்தியமா கிட்ட வந்தாலே அடிச்சிரும். அவனுக்கு புரியுதா, கிட்ட வந்தாலே விஜய் பிரேக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிட்ட கிட்ட கூட அதான் கிட்ட கூட வராதனாலதான். அதான் இல்ல கொடுமை என்னன்னா, இல்ல முன்னாடி மாதிரி விஜய் தமிழ்நாட்டுல இந்த 150 140 அந்த பிகில் மாதிரி இருந்தா இவனுங்க ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான் படம் வந்துட்டு பிரேக் பண்ணோம் ஜிபி ஒன்று. அந்த ஆள் தான் அதான் அந்த ஆள் 230 200 213 போயிடுச்சு தமிழ்நாட்டுல. 200 தமிழ்நாட்டுல மட்டுமே அடிக்காருங்க. இல்ல ப்ரோ, இதுல ப்ரூஃப் இல்லைன்னா கூட அவனுங்க அடிக்கணும்னு யோசிப்பானுங்க. அதே டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அது கேக் கட்டி இருப்பான். ஏன்னா 100 கோடி ஷேர். இன்னொன்னு 100 கோடி ஷேர்ன்றது தற்கூரி பசங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா பக்கத்துல இருக்கிற கேளுங்க. வாழ்க்கையில தான் என்ன கேட்டா இல்ல, இன்னொரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் ஆமைக்கு வராது. அதான் சொல்றேன், இல்ல பீக்னா இது சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வரும்? ஏன்னா இப்ப யோசிச்சு மென்டல் எனக்கு ஜெயிலர் அவ்வளவு பாசிட்டிவ். என்னத்த போடுங்கண்ணா 170 175 தமிழ்நாட்டுல யாருக்கும் வராதது வந்துட்டு ஒருத்தருக்கு வருதுன்னா அதுவும் யோசிச்சு பாரு. அதுவும் அனிருத்தம் இல்ல வெங்கட் பிரபு வச்சு கமர்ஷியல் படம். அதான் விஜய் டபுள் ஆக்ஷனா. நான் அப்பவே சொன்ன படம் ரிலீஸுக்கு முன்னாடி விஜய் டபுள் ஆக்ஷனாலே அந்த ஒரு கான்செப்ட் போதும். ஏன்னா அது சரியான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அது ஒண்ணு போதும். இந்த டீம் வேற என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைப்பே பண்ணல படத்தை. ஹைப் இருந்திருந்தா 500 அடிச்சிருக்கும். இல்ல ப்ரோ, ஐப்பு இருந்ததை தாண்டி ஐப்பு இருந்தா அடிச்சிருக்கன்றத தாண்டி நான் ஒருத்தனை சொல்லுவேன். அது யார் தெரியுமா? நிறைய பேருக்கும் தெரியும். சேட்டானு பிச்சைக்காரனாய் அவனை செருப்பால அடிக்கணும் போல. ஏன்னா ஏன் தெரியுமா? இல்ல நருட்டோ இப்ப இல்ல அது ஏன்னு சொல்றேன். இப்ப நம்ம படம் பிடிக்காம போனதுக்கு அவங்கலாம் நிறைய காரணம். அதெல்லாம் இப்ப என்னைக்குமே வந்துட்டு கனெக்ட் ஆகுறதுக்கெல்லாம் காரணம் தேடக்கூடாது. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அவனுக்கு புரியலையா? இப்ப சிஎஸ்கே அந்த இன்னொன்னு தமிழ் படம் எல்லாமே இதுதானே. இப்ப படத்தோடைய வெள்ளம் வந்துட்டு தமிழ். அதான் எல்லாமே புரியுதா? அந்த பிரபு எல்லாமே பிரசாந்த் ராவ் தமிழ். அதனால விட்டுடலாம். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இந்த படத்தை ஃபிளாப் பண்ணிட்டானுங்க. புஷ்பா பேன் அண்ட் டேட் அதையும் ஃபிளாப் பண்ணிட்டானுங்க. அதான் இல்ல புஷ்பா பேன் அண்ட் டேட். புஷ்பா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? புஷ்பா கேரளா கலெக்ஷனு கோட்டு கலெக்ஷனும் ஒண்ணு. ரெண்டுமே முடிஞ்சுது. ரெண்டுமே ஃபிளாப். அதான் கேரளால வந்துட்டு கோட்டம் ஃபிளாப். அதான் சொல்லி புஷ்பா எத்தனை கோடின்னு சொல்லிடுறேன் கேட்டா அடுத்து நம்மளா அதான் இல்ல அதான்டா இல்ல இல்லடா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அதான் 13.5 கோடியோ 14 கோடி ரெண்டு படமே. அதான் ரெண்டுமே ஃபிளாப். ஆனா இதுல அன்எக்ஸ்பெக்டட் அல்லு அர்ஜுன் தான். ஏன்னா காட்டு ப்ரொமோஷன் பண்ணா அங்கேயும் போய் போயிருந்தான். அதான் ஆனா இதுல கடைசியில என்னத்தமாச்சு, புஷ்பா இண்டஸ்ட்ரி இல்ல அதான் இல்ல புஷ்பா வந்துட்டு இந்தியன் சினிமாலே ஆல் டைம் இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. அதான் கோட் வந்துட்டு தமிழ்நாடு அதான் ஹையஸ்ட் கிராஸ் ஆஃப் த இயர். ஆனா இந்த ரெண்டு படத்தை வந்துட்டு நான் இங்க காய் துப்பிட்டு யாரு இவனுங்க இந்த சேட்டான்ஸுங்க ஒரு முக்காசி சேட்டான்ஸ் ஆன்லைன் சொல்றேன். எல்லாரையும் சொல்ல இப்பயே சொல்றேன். விஜய் மதிக்கிறவங்களாம் எல்லாரும் சொல்ல. ஒரு சில சேட்டான்ஸ் என்னன்னா மார்கோ தின்னானுங்கடா. அப்புறம் இந்த ஒரு சில குப்பை படம் எல்லாத்தையும் தின்னானுங்க. ஏன் இப்ப அவனுங்க இப்ப மோகன்லாலே சரின்னு போகும்போது கூட தின்றானுங்கல்ல. இதுதான் வந்துட்டு எல்லாம் திட்டுறது. ஏன்னா இப்ப ஒன்னல்டா இப்ப நான் உங்ககிட்ட வந்துட்டு இப்ப ஒரு உப்புமா தரேன். உப்புமா பிடிக்கலன்னு நீ வந்துட்டு ஒதுக்குறது வந்துட்டு தப்பு இல்லை. புரியுதா? உப்புமா பிடிக்கல நீ ஒதுக்குறது தப்பு இல்லை. ஆனா நீ வந்துட்டு பழைய சோத்து தின்னா நீ என்ன பண்ணுவ யோசிச்சு பாரு. ஏன்னா உப்புமா வேணான்ட்டு பழைய சோறு தின்றது சொல்லிட்டு செருப்பால் அடிப்பேல. அந்த மாதிரிதான் இருக்குது கண்டிப்பா வழக்கமா. ஏன்னா சேட்டானுங்கன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஏன்னா சார் நாங்களாம் அரசியல் அதான் சாரி ஏதான் அரசியலையும் வருது. அரசியலுக்கு வந்தனாலதான் நாங்க சினிமா ஞானின்னு. சரி என்னடா போடுங்கன்னு கேட்டா மார்க் தின்னுவான். அப்புறம் அவனுக்கு சரி நிறைய சைட்ல ஒரு சில குப்பை படம் இந்த நார்மல் படம் தின்னுவான். ஆபீசர் படம் நல்லாதான் இருக்கும். ஆனா பெருசா இருக்காது. ஆனா அது ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவான். புரியுதா? நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்ல எடுக்கிற மாதிரி படம் அவனுங்களே எடுக்க மாட்டான். ஏன் இந்த மகாராஜா அந்த மாதிரி படம்லாம் அவனுங்களுக்கு ஏன் இதே மகாராஜா அங்க வந்திருந்தா எங்கேயோ போயிருக்கும். ஆனா இப்பயும் பெருகிட்டது. 200 தான் 230 கோடியோ ஏதோ இதான் சைனா கலெக்ஷனோட சேர்த்து. இப்ப கூட இந்த மஞ்சுமல் படம் ஹீரோ நச்சானே அந்த அவன் ஏதோ படம் நல்லா ஓடிட்டு போல. அதையும் அதே சொல்லுங்க. மறந்து போச்சு பேரு. அவன் ஹீரோ பேரே தெரியாது. சரி மஞ்சுமயிலோட அது பிரேமுலுடா. ஆமா பிரேமுலு ஹீரோ. பிரேமுலு ஹீரோனா ஆமா அந்த பாக்ஸிங் ஜிம்கானா
ஜிம்கானா தானே? ஏல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா 7 தான். ஆலப்புழா ஜிம்கானா. ஆலப்புழா ஜிம்கான். ஜிம்கான் ஜாலியான ஜிம்கான மாதிரி இருக்குது. அவர் அதான் நேம் ஜிம்ல போய் காண அவர் நேம் அப்ப கூட நம்மளுக்கு ரொம்ப தளபதி ஃபெமிலியர் ரெஃபரன்ஸ் தான். தான். ஆனா இல்ல அந்த படத்துல தானே ஏதோ விஜய் போஸ்டர் ரெஃபரன்ஸ் அந்த படமா ஏதோ மெர்சல் படத்துல கை காட்டுற மாதிரி அந்த படம் தானே? இல்ல அது border வந்து poster மரண கூட ஏதோ மாசம். ஒண்ணு. அது மரண மாசம் சொல்லிட்டு ஒரு படம். ஓ, மரணம் லெஸ்லி ஜோசப் போடுது. இதுல வந்து நல்லா ஓரளவு. கேர்ள்ஸ் வச்சு இது பண்ணிருக்காங்க. நான் பேசாம அந்த படத்துக்காச்சும் பேசலாம். ஜிபி யூஸ் பண்ணுவேன். என்னடா போய் நல்ல அனுபவம் எப்படி போய் டைட்டில் கார்டு கூட கத்தலண்ணே. ஆனா ஒரு இடத்துல கத்துனானுங்க. அப்படியே உடம்பு சரியில்லை வேற. அப்படியே உட்கார்ந்து திடீர்னு கத்தவும்னு பார்த்தா ப்ரொஃபஸருக்கும் ஜானுக்கும் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. என்னன்னு என்ன இது பார்த்துட்டு மாதிரியா ஜிபி மாதிரியா? ஆமா. இப்ப இல்லடா அவன் அப்பயே அப்ப பார்த்தான் இப்ப இல்ல. ஏன் ப்ரோ ஐயோ, காப்பிரைட் எதுவும் கேட்கலாமா? அலெக்ஸ் எனக்கு பல வார்த்தைகள் நான் ஏதோ- வருகிறது கண்ட்ரோல். ஏய் ஒரு நிமிஷம், நான் என்ன சொன்னேன்? இப்ப இல்ல அப்பயே பார்த்தான்னு சொன்னேன். இல்ல நான் சொல்றேன் எனக்கு பல வார்த்தைகள் வருகிறது. ஓ அதுவா? அதான் நான் யோசிக்கிறேன். நான் தான் கெட்ட வார்த்தை பேசினேன். எனக்கு மைண்ட்ல ஓடுது சிரிஸ்டாட்டு. குரு ப்ரோ பாத்து இல்ல குரு ப்ரோ பாத்துட்டே ஒன்னு அசிஸ்மா கேட்டு இருந்துச்சு ஸ்பாட் பண்ணி கூட்டிட்டு போனவனே சும்மா பாத்தீங்கன்னா இல்ல சும்மா சும்மா தலைக்கு சுச்சுவேஷனுக்காக ஒரு 100 கோடி குத்துருக்காங்க. பெரும் படம்டா, கேக்க விட்டுங்க. இல்லடா ஆக்சுவலா என்னடா பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல எனக்கு தலைய வந்து டீக்ரேட் பண்ணிட்டாங்க. தலைய வந்து இல்ல ஓப்பட சொல்றேன், அவங்க வந்து பாலையா லெவலுக்கு இறக்கிட்டாங்க. பாலையா விட கொஞ்சம் கீழே இறக்கிட்டாங்க. புரியுதா? அவன் தான் வந்து 10 பேரை அடிச்சா பறப்பான், மறைவான், எல்லாம் பண்ணுவான். இல்ல ஆனா நருட்டோ உண்மையிலே இவனுங்க ஏதாவது ஒரு ஏன் விஜய் ரெக்கார்டு கிட்டே இல்ல ஏதாவது விஜய் ரெக்கார்டு பக்கத்துல வந்திருந்தா கூட அணில் எல்லாம் கொஞ்சம் உஷாரா ஏதாவது பாத்துருப்பானுங்க. பரவாயில்ல கூட நம்ம சைட்லாம் அணில நம்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா? விஜய்க்கு ஈக்குவலோ இல்ல விஜய்க்கு கொஞ்சம் டவுனாவே அவனா கலெக்ஷன் பண்ணா கூட அவனை கங்கராச்சுலேஷன் பண்ணுவானுங்க, அவனுக்கு ஒப்பு போடுவானுங்க. சத்தியமா நம்ம ஆர்மியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ட்விட்டர் ஆர்மியை சொல்றேன். இவனுங்க நிறைய சைக்கோ இருக்குது, நிறைய சொந்த ஆர்மியில முதுகுல குத்துறது இருக்குது. ஆனா இவனுங்க எல்லாருமே கலகிறது காரணம் என்னன்னா, ஏன்னா 100 கோடிக்கு கேக் விட்டுறீங்களா? இல்லடா எனக்கு வந்து அவன் டேஸ்ட் இப்படி ஆயிடுச்சேடா மட்டத்துக்கு. என்ன சொல்றது இல்ல டேஸ்ட் மட்டும் இல்லடா. இப்ப இனிமே ரன் எல்லாம் பார்ப்பானுங்க. ஒரு படம் இவ்வளவு ரன் ஆகுதுன்னா அந்த ரன்னே ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா அது அதான் இவ்வளவு பண்ணியும் கம்மியா இருக்குதுன்னா அதான் புரியல. இல்ல அதாவது இப்ப வந்து தலைய பார்க்க முடியல, பழைய தலைய பார்க்க முடியல. நாங்க முழு படம் வச்சு செஞ்சுட்டான். இல்ல பார்த்தது வெறும் பழைய தலை மட்டும் தான். ஆமா புது தலையில என்னடா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா டைரக்டர் ஃபர்ஸ்ட் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாரு. அவங்க எல்லாம் தனி உலகத்துல வாழ்றதாலதான் ஃபர்ஸ்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப்னு போட்டிருப்பாரு. பாண்டோரா உலகம்னு இந்த அவதார்ல காட்டுவானே அந்த மாதிரியா? ஆமா, திமிங்கலத்துக்கு 3 கண்ணு. வேர்ல்ட் ஆஃப் ராமையோடு. இல்ல மார்க் ஆண்டனி தான் சொல்லுவான். இதுலயும் சொல்லிருப்பான் யங் லுக்கே சிஜிஐ வெல்கம் டு மார்க் ஆண்டனி வேர்ல்ட் மாமி. ஆனா என்னன்னா நல்லா என்ன சொல்றது, இப்படி படம் பண்ண ஆரம்பிச்சா சினிமானா ஒண்ணு அப்கிரேட் ஆகாது ப்ரோ. ஏன்னா அதுல இந்த படம் வந்து ஸ்கிரீன் பிளேனா எங்க இருக்குன்னு கேக்குறானுண்ணா. ப்ரோ முதல்ல இல்ல குரு ப்ரோ அப்கிரேட் ஆகலாம் பரவாயில்ல, டவுன் கிரேட் இதெல்லாம் என்ன கேட்டா ஸ்டேபிள் அந்த ஸ்டாண்டர்ட் கூட இல்ல. ஏன்னா வழக்கமா பண்ற இதே எடுத்துட்டு இப்ப இல்ல ரஜினி இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, 3-4 படம் எடுப்பாங்க. இதை பார்த்துட்டு ரஜினி எல்லாம் 170 படம்டா. நானா தான் டைரக்டரா இருந்தா எத்தனை எடுப்பேன் தெரியுமா? இல்ல இதை பார்த்துட்டு அடுத்து ஃபேன் பாய் சம்பவம்னு ஒரு 3-4 பேர் வந்து கொல்லுவானுங்க. அது இதுலதான் போய் முடியும் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தா. இந்த ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும்.
இதுல கொண்டு வந்து இதோட கண்ட்ரம் ஆனா ஆனா ப்ரோ இது இல்ல என்ன கேட்டா இல்ல உண்மையான அந்த ஃபேன் பாய் மாதிரி சம்பவம் இந்த வருஷம் என்ன கேட்டா இந்த வீர தீர சோறு நல்லா இருந்தது. ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு வந்துட்டு பேட்டை எல்லாருக்கும் தெரியும், அது நல்ல இதுதான். ஏன்னா இப்ப ஃபேன் பாய்ன்றது என்ன தெரியுமா, படம் கதையில போகும்போது ஒரு பாட்டை வச்சு விட்டான் வீர தீர சோறுல மாசா இருந்துச்சு. கூட வந்துட்டு இந்த பொல்லாதவன் படத்துல வர மாதிரி ஒரு சில இந்த மாசு இதுவே தான் பழைய படம் புரியுது. பழைய படத்துல வர்றத புது படத்துல வச்சிருந்தானுங்க. பேட்டை ஆனா எதுவுமே தான் எதுவுமே இல்ல. இப்ப பேட்டை எடுத்தப்போமே ஸ்கிரீன் பிளே புதுசா இருக்கும், ஸ்கிரீன் டோனும் புதுசா இருக்கும், புரியுதா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செட்டு கிட்டு எல்லாமே வேற மாதிரி இது பண்ணிருப்பான். காஸ்டியூம் இதுவும் கூட நடிக்க ரஜினிக்கெல்லாம் புது காஸ்டியூம் தான் ஆக்டர்ஸுக்குமே எல்லாமே. எல்லாருக்குமே ஒரு நல்ல ரோல் இருக்கும் ப்ரோ. அதுல அனிருத் வேற கொளுத்தி விட்டுருப்பான் எல்லாம் ஆமா, புதுசா. இதுல என்ன ப்ரோ, ஐயோ வரவன் போறவெல்லாம் அஜித் ஆனா இதுல இல்ல ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோ புதுசா காட்டினது என்ன கேட்டா அட்லியும் சொல்லுவேன். அட்லியும் அதுக்கப்புறம் இந்த இவன் லோகேஷ் சொல்லலாம். லோகேஷ் அதுக்கப்புறம் இந்த கௌதம் வாசுதேவ் மேனன் ப்ரோ வேட்டையாட நான் வருவாரு. அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. ஆனா நான் இது என்ன ஒரு பெர்சனல் ஒப்பீனியன், கடைசி 10 வருஷத்துல நான் ஒரு அதாவது இந்த படம் வந்து எல்லாத்தோடையும், அதாவது அந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்தா விட அந்த ஃப்ரேம் வந்து 100 படத்தோட கம்பேர் பண்ணோட தனியா தெரியும்னா அப்படிப்பட்ட படம்னா அது லியோ மட்டும்தான். லியோ வந்து எல்லாம் ஒரு கமர்ஷியல் அந்த மாதிரி இது சொல்றாங்க. ஆனா லியோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஏன்னா நான் வந்து விஜய் நம்ம செகண்ட் ஹாஃப் எல்லாம் சும்மா செகண்ட் ஹாஃப்னு சொல்றானுங்க. ஆனா நீங்க செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளே உண்மையிலே 2 விஜய் தானான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கட்டத்துல நம்ம யோசிக்க தோணும். அந்த படம் சைக்காலஜிக்கலா நம்மளை யோசிக்க வைக்கும் ஒரு ஆக்டிங் மூலமா. நீங்க வந்து நீங்க லியோ படம் பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மத்த படத்தோட நீங்க கம்பேர் பண்ணுங்க, மத்த ஃப்ரேமோட. உண்மையிலே அந்த படம் வந்து பயங்கரமா தனிச்சு நிக்கும் ப்ரோ. அதுதான் ப்ரோ மேக்கிங். அது ஒரு படம் கதை மேட்டரே கிடையாது மயிரா, அதான் சொல்றேன், மேக்கிங் தான். ப்ரோ எனக்கு உண்மையிலே பெரிய வருத்தப்படுற விஷயம் என்னன்னு தெரியுமா, இந்த படத்தோட அருமை தெரியாம திர்றானுங்களே. இந்த படத்தை வந்து ஒரு நார்மல் படத்தோட கம்பேர் பண்ணான்னு நினைக்கும் போது எப்படி வெறியாகும் ப்ரோ எனக்குலாம் வந்துட்டு. உண்மையிலே இப்ப இல்ல லியோ ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் மாத்திருந்தாங்கன்னா படம் இன்னொரு வேற பெரிய லெவல்ல போயிருக்கும். என்ன தெரியுமா, வருத்தம் டைட்டில் மட்டும் வந்து லியோன்னு வைக்காம சம்திங், அதாவது இந்த கதையை ரிவீல் பண்ணாத அளவுக்கு புரியுது உனக்கு, டைட்டிலாவது லியோ வச்சிருந்தாங்கன்னா அப்ப லியோ லியோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துரும் நம்மளுக்கு பார்க்கும் போதே. ஆனாலும் அந்த ஆக்டிங் மூலமா வந்து டிஃபைன் பண்ணாப்ல. இல்ல 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 டைட்டில் ஒரு மட்டும் வந்து நிமிஷம். ஒரு இல்ல இல்ல டிஃப்ரெண்டா. இல்ல இல்ல டைட்டில்லாம் இருக்கிறதுல பெஸ்ட் டைட்டில்னா என்ன கேட்டா இதுதான். இதெல்லாம் இல்ல பாரு ஏடா இல்ல இல்ல நான் பண்ணுகிற என்ன கவர்னர். அப்படி இல்ல, ஆனா இல்ல அதுக்கு சொல்லலாம். இப்ப வந்து டைட்டில் சூப்பரா இருக்குது, பட் டைட்டிலுக்கும் கதைக்கும் வந்து இதாயிருச்சு தெரியுமா, லிங்க் இருக்கு தெரியுமா. இல்ல அப்படிலாம் இல்ல. இப்ப இது பார்த்திபனா எப்படிதான் லியோ. ஆகுது, இல்ல அப்படிலாம் கிடையாது. இப்ப பாஷான்னு வச்சுட்டு மாணிக்க நான் படம் டைட்டில் வைக்க முடியும்? என்ன புரியுது இது புரியுது போங்க இருக்குது. ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ தெளிவா ப்ரோ கேட்டு விட்டேன். இல்ல 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 நல்லா ஆயிட்டேன் இல்ல பள்ளி. இல்ல இருங்க இதோட ஒரு சூட்டபிளான டைட்டில் அந்த என்கிட்ட அது பெஸ்ட் டைட்டில். அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு தெரியும், நான் அந்த படம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 8 தடவை முழுசா நான் தியேட்டர்ல பார்த்திருப்பேன். சீரியஸா நமக்கு 8 தடவை நான் முழுசா தியேட்டர்ல பார்த்திருப்பேன். மாஸ்டர் வந்து நான் 3 என்ன படம்? தடவை, லியோ 8 தடவை நான் முழுசா பார்த்திருப்பேன். நான் ப்ரோ 3 அந்த தடவை பார்த்தேன். எனக்கு எனக்கு இதுதான் ப்ரோ பெரிய வருத்தமே. இந்த படத்தை வந்துட்டு அசால்ட்டா ஒரு வார்த்தையில ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிடுறானுங்க. செகண்ட் ஹாஃப் சரியில்லை, மூட இன்னொரு நம்பிக்கை மயிர் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ என்னைக்குமே இல்ல. இப்ப கொடு ப்ரோ, காலங்காலமா ஒரு படத்தை வந்துட்டு திருப்பி பேசணும், அதுதான் மேட்ரு. இத காலங்காலம் பேசுவானுங்க. ஆனா அவனுங்க கிட்ட காலங்காலமா பேச அந்த எண்ணெய் இருந்தால் தட்டு எடுப்பான், இல்ல மங்காத்தா தட்டு எடுப்பான், வேற எந்த தட்டையும் எடுக்க மாட்டான். அதனால இல்ல அது ஃபியூச்சர்ல அவனுங்களே தெரியாது. இல்ல இப்ப இவளையும் குரு ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம். இல்ல மாஸ்டர் வரும்போது திட்டினா ஞாபகதா, எவ்வளவு திட்டு இருப்பானுங்க ஞாபகதா மாஸ்டர். எவ்வளவு ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாஸ்டர் கொண்டாடுறானுங்க. மாஸ்டர் நான் தான் ஜேடின்னு சுத்திட்டு இருக்கானுங்க. நான் தான்டா ஜேடி, நான் தான், இன்னொன்னு நான் தான் லியோன் தான் சுத்துறேன். எவனாவது நான் தான் அர்ஜுன், நான் தான் ஏகே, நான் தான் அதான் இதுன்னு ரெட் திரியறானுங்களா? டிராகன் ரெட் டிராகன் தூக்கி அக்கஸ்ல. இல்ல இல்ல யோசிச்சு பாரு. இல்ல பேர்ல யோசிச்சு பாரு. சலார் தேவா, புஷ்பராஜ், லியோ, ரோலாக்ஸ், அதான் விக்ரம்னு இருந்தா அதான். இல்ல அதான் நான் ரெட் டிராகன். டேய் வெளில போடா, கேட்டுற போறேன் சீமன். இல்ல பஞ்சாயத்து பேசும் அப்படி போது இல்ல, ரெட் டிராகன்ங்கிறது ஒரு சரியான பவர்ஃபுல்லான நேம். பட் அத வந்து இல்லடா டேய் இல்லடா டேய், ரெட் டிராகன்ன்றது நேம் கிடையாது, அது ஒரு பில்டப் பேரு. உண்மையிலே அது பேரா வச்சதே ஒரு தற்கூரித்தனம் என்ன கேட்டா. டிராகன் இப்போ வைக்க ஒன்னு முடியாது, சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களை வந்து பிரதீப் இல்ல ரங்கநாதன் இப்ப திட்டான். இங்கிலீஷ்ல ஒரு சில வேர்ட் இருக்கும், டேஞ்சரஸான ஒரு இது கூட வந்துட்டு இந்த
இப்போ ஒரு ஸ்கார்பியன் ஒண்ணு காட்டுறதே வந்துட்டு ஒரு பாய்சனஸான ஒரு வார்த்தைன்னு எடுத்துப்போமே, புரியுதா? அந்த மாதிரி ஒண்ணு காட்ட அது வந்துட்டு புரியுதா, ஒரு பில்டப் தான். அதாவது ஒரு எலைட்டா ஒரு பில்டப் பண்றது. அதுதான் இப்ப இந்த காலத்துல இது. இந்த மூதேவி அதை தூயின் போய் பேரை வச்சிருக்கு, சனியம் பூச்சது. கேட்டா ஆனா இல்லடா எங்க இருந்து ஃபர்ஸ்ட் பூச்சானே எனக்கு தெரியல. உண்மையிலேயே எனக்கு ரெட் டிராகன் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஓகே. ஏன்னா நான் வந்து காமிக்ஸ் இந்த கொரி எல்லாம் டேய் படிப்பேனா, சோ எனக்கு முதல்ல இந்த பாருடா, எனக்கு இல்ல ஆ சொல்றதுக்கு ஒரு ஆ நிமிஷம் சொல்றது கேளு. இப்ப சொல்லு. நிறைய இந்த ப்ரூஸ்லி படத்துல டிராகன் பேர் இருக்கும். ஏன் ஆ ரெட் டிராகன் பேர்ல ஒரு படம், ஒரு நிமிஷம் ரெட் டிராகன் பேர்ல படமே இருக்குது. ஆனா அந்த படத்துல ஹீரோ பேர் ரெட் டிராகன் கிடையாது. யாருமே அப்படி அதத்தான் வைக்க சொல்லுவாங்க. மாட்டாங்க. இவளையும் இப்ப ஒரு நிமிஷம் இல்ல கோட் ரெட்னு ஒண்ணு இருக்குது இல்ல, கோட் ரெட்னு விக்ரம்ல பில்டப் பண்ணிருப்பானே தவிர பேர் கோட் ரெட்னு அவன வைக்க மாட்டான்டா. ஆனா இந்த தற்கூரி பையன் ஏய் அலெக்ஸ், அத பேரை வச்சு ஏய் அலெக்ஸ், சுத்திருந்தான். அலெக்ஸ் ரொம்ப ஓட்டாத. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா 2026 ஓட்டு வருது உனக்கு. அதனால தானே ஆமா நல்லா ஏன்னா இல்லைன்றேன். நானா அடிக்க போறேன், நாங்கடா அடிக்க அடியாக ஆனா சொல்றீங்க. இல்ல ஆனா ஷெல்பி கேட்டது உண்மையிலே வாஸ்தவமான அர்த்தம். ஏன் தெரியுமா, படம் ஒண்ணுடா படம் எப்படி இருக்குன்னு தான் கேட்டிருப்பான். டேய் 26 டேய் உங்ககிட்ட என்னடா கேட்டேன், நான் அசிமா திட்டினா ஏதாவது? ஆவுன்னாங்க. இல்ல அதுக்கு ஒரு மீம் இருந்தது. என்ன தெரியுமா, இந்த சீம்ஸ் இருக்கும் இல்ல, கையில ஓட்டர் ஐடி இருக்கும். அதான் டேய் பாத்துங்கடா டேய் ஏன்டா எஸ்பிடி எமர்ஜென்சி கார்டு மாதிரி எடுத்து ஏன்டா தெரியல, நல்லா இருந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவானுங்க. படம் பாத்திரியாடா ஒண்ணு அலெக்ஸ்? இல்லடா இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப குரூப் வந்துட்டு விக்ரம் ஃபேனு, ஏன் இப்ப நவீன் வந்துட்டு எஸ்கே ஃபேன் எல்லாம் திட்டுறானுங்க. ஏன் அவன் ஃபேனே திட்டுறானுங்க, அது எல்லாம் வேற விஷயம். சொல்லு. என்ன அலெக்ஸ் படம் பாத்திரியா? செல்பி ஏதாவது மேட்ச் இருந்துச்சு அதாவது. மேட்சோட தலையை பார்ப்போம். படம் பாத்திரியா? வேண்டா டேய் சப்ளு பாத்துட்டேன். எதுல பார்த்த? அதெல்லாம் கேட்கக்கூடாது, பாத்துட்டா பாத்துட்டேன் அவ்வளவுதான். எதுல பார்த்தனா பார்த்தேன், எந்த தியேட்டர்ல வேணா பாத்துருப்போம்டா. உங்களுக்கு நான் எந்த ஸ்டூடியோல தியேட்டர்ல பார்த்தேன். வேணா பாத்துருப்போம். நானும் வந்து ஹோம் தியேட்டர்ல பார்த்தோம். இல்ல எம்எக்ஸ்ன்ற ஒரு பிரம்மாண்ட இதுல பார்த்தேன். ஹோம் தியேட்டர்ல பார்த்தேன். எம்எக்ஸ் உனக்கே தெரியும், எம்எக்ஸ் நல்ல பிரிண்ட். நானும் ஒரு சூப்பர் தியேட்டர், ஹோம் தியேட்டர், செம்ம ஹோம் தியேட்டர். டேய் இதுக்கு சொல்லிட்டே போயிடலாம்டா, போன்ல பார்த்தேன். சரி சொல்லு. ஆனா ப்ரீ ஹெச்டி லீக் ஆகுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வித்தவுட் விஎஃப்எக்ஸ் கோலிவுட் அதான் பெஸ்ட் இது. ஆமா கோலிவுட் நாசமா போகுது. ஆல்ரெடி கோலிவுட் நாசமா தான் போகுது, கூட சேர்ந்தும் போட்டோம். கோலிவுட் நாசமா போகுது, இதுக்கு இடையில நம்ம ஆளும் வெளியே போயிட்டாரு. சரி ப்ரோ, சரி கோலிவுட் நாசமா போகுது, அதுக்கான நடவடிக்கை அஜித் என்ன எடுத்திருக்காப்ல? டேய் அவனால தான்டா இன்னும் நாசமா போகுது. ஏன்டா அவன் தலை இப்ப ரெட் டிராகனா வந்திருக்காப்ல பாரு, அடுத்து பாரு. இல்லடா டேய் பிளாக் டிராகனை பாரு. இல்லடா டேய் இல்ல அவனாலதான் என்ன கேட்டா ஒண்ணு சொல்லிட்டேன், ப்ரொமோஷனுக்கு வரக்கூடாதுன்னு கேவலமான ஒரு எச்சரின்பம் பண்ணான், புரியுதா? கண்டிப்பா. அதுக்கு அடுத்து வந்துட்டு அதான் இல்ல இப்போ படத்துல வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு இல்ல ஸ்டார்டிங்ல கெட்ட வார்த்தை பேசுனது, ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் இந்த மூதேவே பண்ணும். அதுக்கப்புறம் இந்த நாயே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். இதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப இல்ல இவன் இந்த படம் நடிச்சிருக்கான்ல, இதை வந்துட்டு விஜய் நடிச்சிருந்தாலும் யாருன்னு, ஏன் சூர்யா நடிச்சிருந்தா கூட தப்போமே, நிறைய பேர் ஏதாவது கவட்டிக்கு கேஸ் வந்துருப்பாளுங்க. வந்திருக்கும், ஏதாவது எல்லாம் திட்டிருப்பானுங்க. இல்ல இந்த படம் ஏதாவது இவன் விஜய் நான் கவட்டைக்கு வந்திருப்பாளுங்க எல்லாம். இல்லடா இது ஏன் வந்துட்டு உனக்கு இல்ல ஏன் அஜித்தை விட்டுறானுங்கன்னா, அவனை யாருமே வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க, புரியுதா? ஏன்னா வந்துட்டு இவனா இப்படிதான். அவன் அஜித் டம்மி. ஃபேன்ஸ்னா தற்கூரிங்க தான், இல்ல அஜித் ஃபேன்ஸ்னா தற்கூரிங்க தான், அப்படிதான் பேசுவானுங்க, அப்படிதான் அந்த மாதிரி. இல்ல சரி நீ தற்கொலையாது வாட் எவர் இட் இஸ், புரியுதா உனக்கு? ஒருத்தவர் வந்து லியோங்கிற படத்துல வந்து அந்த மாதிரி இருந்துட்டாப்ல, இந்த மாதிரி வசனம் பேசுறாரு, இப்படி இது பண்ற, ட்ரிங்க்ஸ் பண்றாரு, ஸ்மோக் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரனும் சேர்ந்து ஒரு நிமிஷம் இல்ல ஒரு இல்ல குரு ப்ரோ ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா ஒருத்தன் போட்டு வச்சிருந்தான், ஜெயிலர்ல ரஜினி சிகரெட் பிடிச்சி இட்டு ஹிட் ஆகினாரு, கோட்ல கிளைமேக்ஸ்ல விஜய் சிகரெட் பிடிச்சானா, அதுக்கப்புறம் இந்த லியோல சிகரெட் பிடிச்சி இதெல்லாம் போட்டுருந்தான். அதான் ரெண்டுத்துலயும் போட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு விக்ரம் வந்துட்டு அதான் விக்ரம்னா தான் சியான் விக்ரம் வந்துட்டு அதான் இதெல்லாம் இருந்து சிகரெட் பிடிச்சி இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தான். அதுக்கப்புறம் என்ன எல்லா ஆக்டரும் போட்டிருந்தான். மேல அஜித் இந்த குட் பேட் அக்லி போட்டோ போட்டு ஷெல்பி சிகரெட்டை பிடிக்காமல் படம் ஹிட்டாக்குனது எங்க தலைதான். அதாவது பச்சை பச்சையா பேசுனது கண்ணுக்கு தெரியல, அதான் அவுத்து போட்டுன்னு பொண்ணுங்க ஆனது கண்ணுக்கு தெரியல. அதாவது ஒரு படத்தை விட கேவலமான ஒரு படத்தை எடுத்து அதுவும் கிரிஞ்சு பண்ணி
காலி பண்ணது கண்ணுக்கு தெரியல. அது ஆனா அந்த தம்மா தூண்டு சிகரெட் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இல்ல அதான் அதுவும் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த இன்ஃபுளுயன்ஸ் வந்து நிறைய ப்ரோமோட் பண்றானுங்க இந்த படத்தை. மர்மர் மாதிரி தான் ப்ரோ. மர்மர் இந்த படத்தை ஆமா ரொம்ப இல்ல வெளியே அலெக்ஸ், ரொம்ப ப்ரோமோட் நிறைய ப்ரோ. பண்றாங்க. ஐயோ நான் ரிவ்யூஸ் கூட எல்லாம் யூ பை ஏன் கொடுக்கும் போது ப்ரோ நான் வந்து ப்ரொமோஷன் ரத்தம் இப்ப தெறிக்க இல்ல தெறிக்க ப்ரோ. இருக்குன்னு நினைச்சேன். அவனுங்க விட்ட சாங்ல இருந்து ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஆனா குரு ப்ரோ நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இப்பெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது ஓடிடில வர்றது முடியே அடிக்கிறானுங்க. வந்த பிறகு நேத்துக்கு ஷெல்பி கண்டிப்பா அடிப்பானுங்க ப்ரோ. சிஎஸ்கே ஏய் தான். இல்ல சிஎஸ்கே அடிக்கிறதெல்லாம் அடி கிடையாது, தலையடி தான். கொஞ்ச நெஞ்சு ஏய் அடி இல்ல, ஆனா கட்டா பறக்குதுன்னு சத்தியமா இருக்கும். சொல்றேன், கண்டிப்பா அடி வாங்குவான் ஓடிடில வந்த முன்னாடி. இல்ல இப்பயே அடிக்கிறாங்க. நல்லவேளை இல்ல பீக்கி இன்னும் கொஞ்ச நாள் அடிக்க பிளைண்டர்ஸ் ஆரம்பிச்சாங்க. நல்லவேளை பீக்கி பிளைண்டர்ஸ் உள்ள இழுக்காம விட்டானே. கவலைப்படாதீங்க, அடுத்த படத்துல அடுத்த எடுத்துக்கலாம். படத்துல வந்துரும். நான் அடுத்த நினைச்சுக்கிட்டு படத்துல அவன் பார்ட் ஏதாவது 2 தூக்கி வருது. வந்திருந்தா. ஐயோ இது அந்த இன்டர்வியூ பத்தியா பார்ட் 2 வந்தா அந்த மாதிரி கூட்டு வந்துறானு போல ஒரிஜினலா. டேய் கம்மனு ஒரிஜினலாவா? இருடா, ஏதாவது கேட்டு. ஏன்டா டேய் டேய்? டேய் டேய் முதல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல. இப்போ இவனுங்க எல்லார்கிட்டயும் இவனுங்க பேசவே முடியாது. இவனுங்க பேசுறதுக்கே ஏய் பல கோடி செலவாகும், புரியுதா? அவனுங்க இன்டர்வியூ பாத்தியா? இன்டர்வியூ என்ன சொன்னாங்க? போய் அப்ரோச் பண்ணோம், வீடியோ எல்லாம் அனுப்பணும், மெயில் எல்லாம் போட்டோம். சும்மா சொல்றதாண்டா. இப்ப ஒரு நிமிஷம் இல்ல யாராவது வந்து அது கேட்க எப்படிடா போறாங்களா? சிரிக்காம பதில் சொல்றானுங்க. அப்படிதான்டா இல்ல. இந்த படம் ஏன்னா எடுத்த படம் practice. எடுத்து இல்ல படமே சிரிக்காம எடுத்து வச்சிருக்கானுங்க. அதான் ஆச்சரியமாகுது. இதுல வேற இன்டர்வியூ மட்டும். இல்ல அலெக்ஸ், யூ பை ஏன் ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் போட்டாங்க தெரியுமா? நான் கூட நினைச்சேன் ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்க போகுது அப்படின்னு. பார்த்தா அடுத்து மேட்ரு கடைசி வரை எனக்கு புரியுது. படம் தான்டா யூஏ. அதான் ஏன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இதுக்குதான். அவ்வளவு ஆபாசம், ஏத்துக்கு ஆபாசம். ஆனா இல்ல நம்ம எல்லாம் வந்துட்டு உன்னை கலாய்ப்ப ஞாபகத்தை. அதாவது ஜெயிலர்ல கிளம்ப ஒண்ணுமே பண்ணாம கிளைமேக்ஸ் மட்டும் இது பண்ணி அதான் லாட்ரி மாதிரி ஹிட் ஆயிட்டான்னு பேசுவோம். ஆனா அவனை விட கேவலமா இவன் வந்து இறங்கினான் பாத்தியா? அவனாவது கிளைமேக்ஸ் தான் நல்லா பண்ணியிருந்தான்டா ஜெயிலர்ல, புரியுதா? அதான் ஜெயிலர் ஒரு ஸ்டோரி இருக்கும்டா. இல்ல ஒண்ணுமே இல்லையே. ஜெயிலர் கதை உருவனது. ஆனா இவன் உருவறதுக்கு கூட கதை இல்லாம அவன் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் படத்தை படிச்சு எடுத்து அங்கங்க வச்சிருக்கான் கொஞ்சம் ப்ரோ. பாட்டை எடுத்து அப்படியே மூடி ஒரு 20 சிமெண்ட் கலவை எல்லாம் போட்டு முடிச்சு விட்டான். ஆனா இல்லடா படத்தை உண்மையில இல்ல எனக்கு ஒரு ஆசை, ஆத்விக்கு திரும்ப திரும்ப ஏகே கூட பண்ணண்டா, சிறுத்தை சிவ மாதிரி. எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லைங்க, அது ஒண்ணு மட்டும் போதும். சிறுத்தை வதம் காப்பியா இருப்ப. அடுத்த படம் இல்ல எனக்கு இல்ல ஒரு நிமிஷம். சிறுத்தை சிவா வந்தா சிறுத்தை சிவா வந்துட்டு வேட்டி கட்டணும் வந்தா கூட அஜித் ஏதாவது கொஞ்சம் ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஏதாவது கிராமத்துல ஏதாவது இப்ப ஜாதி பேர் வச்சு விட்டுருவான். தூக்குதுறன்றதே ஒரு ஜாதி இது குறிக்கும், நிறைய இது பண்ணலாம். இப்பதான் ஒரு ஹிட் ஆகுன்றது ஒரு யோசிக்கலாம். ஏன்னா இப்ப விசுவாசம் எடுத்துக்கிட்டாலே ஃபேமிலி அடிச்சு தவிர எல்லாரும் காத்துட்டு போவானுங்க. இவனுங்களே விசுவாசத்தை வந்துட்டு ஒரு சில மாசின் கூட போட மாட்டானுங்க டிஎல்ல, அவ்வளவு அசிங்கமா இருக்கும். நான் அலெக்ஸ் இன்னைக்கு ஒரு ஆனா 3 கோடி கலெக்ஷன் வருமா? கம்மி தான்டா. அவ்வளவுதான்டா டே, இதுக்கப்புறம் கவுண்ட்லாம் இல்லடா. ஃபைனல் மிஞ்சி போனா 200ல நிக்கும், இல்ல 220, அவ்வளவுதான். அதான் நான் சொன்னல, அதிகபட்சம் படம் நல்லா இருந்துச்சுன்னா 250, அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாது அவனுக்கு. இல்லடா இது எப்படின்னா மகாராஜா பக்கத்துல போய் நிப்பான், அமரன்லாம் சுத்தமா அடிக்க மாட்டான். இவன்லாம் யாரு கூட கம்பேர் பண்றது? இல்ல அதனாலதான் இல்லடா இது எப்படி தெரியுமா, ஹையஸ்ட் ஃபார் ஏகே, அவ்வளவுதான். அவன் மங்காத்தாவே திரும்ப நடிச்சாலும் இந்த அளவுக்கு வராது. 250க்கு தாண்டாது அவனுக்கு. 74K தான் அதான் இருக்கா? எல்லாம் கேக்குறானுங்க. இல்லடா படம் இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி இவ்வளவு இது பண்ணி அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணியும் படம் கம்மி ஃபேமிலி கலெக்ஷன். ஆடியன்ஸ் அந்த ரீச் இல்ல ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்ல ப்ரோ, படமே உங்களுக்கு நல்லா இருந்திருந்தா சொல்லிக்கலாம். ஏதோ என்னமோ ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண போறீங்க அஜித் படத்தை மே 1க்கு. அது ஒண்ணும் இல்ல, விஜய் என்ன பண்றாரோ, ஏன் விஜய் ஒண்ணு கட்சா கூட அவனும் ஒண்ணு கட்டிப்பான் அந்த மாதிரி. சத்தியமா என்னன்னு இருங்க 18ஆம் தேதி ஆனா ஒரு நிமிஷம் இல்ல இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம ரிலீஸ் பண்றது இப்ப ரீரிலீஸ் பண்றதெல்லாம் ஓகே. இவன் எப்ப ரீரிலீஸ் பண்றான், ரெட்ரோ கூட ரிலீஸ் பண்றான். குலனுங்க வந்துட்டு பாத்தானுங்க, ஏய் என்னடா என்னன்னு கேட்டா, எங்க தலைதான் இல்ல எங்க தலை பர்த்டேடான்னு கேட்டா, ரெட்ரோ ரிலீஸ்ரான்னு இருண்டு போட்டோம் அப்படின்னு அவனுங்க ஒண்ணு இல்ல. நம்ம சைடு 18ஆம் தேதி சச்சின் ரிலீஸ் பண்றதுக்காண்டியே கூட்டம் போவோம் தியேட்டருக்கு. ஆனா இல்ல சச்சின் ரிலீஸ்ல ஆச்சரியம் என்ன தெரியுமா, மாயாஜெல்லாம் லேட்டா ஃபுல் ஆகும், அது மேட்டர் கிடையாது. ஆனா இது எல்லா தியேட்டர்லயும் தான் இப்பதான் டக்குன்னு திறந்த உடனே இந்த செலிப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இவனுங்களே இவனுங்க என்னத்தமா வச்சிட்டானுங்க,
டிக்கெட்லாம் எவனும் வாங்க மாட்டான். நிக்கல பார்த்தானுங்க புரியுதா? ம். நாங்களாம் லவ் படத்தை வச்சே அவனை அடிப்போம்டா. அதுவும் ஜிபியுக்கு 3 ஷோ கொடுத்து வச்சிருக்கானுங்க நிறைய இதுல. வரட்டும் இரு. அதான் இல்ல இன்னொன்னு இன்ஸ்டாகிராம்ல டோலி இருக்குதுங்கல்ல, அதுக்கு ஆமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் தெரியுமா? தன்னை ரீல்ஸ் ஜெனிலியா என்று நினைத்து ஒரு ஆட்டம் போடும். அப்பே ட்ரெண்ட் ஆயிடும் புரியுதா? குட்டு மாங்கா அப்பே தோப்புக்குள்ள ட்ரெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம இல்ல நம்ம பசங்களை பத்தி சொல்ல தேவையில்லை. செலிபிரேஷன் தான் நாம தான் அது அந்த சொல்றதா. நம்ம ஆள் வந்து அது ஒரு வாடிபடி கைப்பட சரி அந்த பாட்டுக்கு பசங்க எல்லாம் திருக்கி அந்த விட்டுருவானுங்க. சாங் தானே சரியான வெயிட் பண்றேன். மாடி வெயிட் பண்ணி அவனை ஆனா இது எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா? இல்ல குரு ப்ரோ வீரம் பத்த ரீலீஸ் பண்றானுங்க. ஜீன் சக்கா பாட்டுக்கெல்லாம் ஆடுவானுங்க போலகுது. ஆமையெல்லாம் போறாருங்க போடு ஒரே மஜா தான். ஜீன் சக்கா ஜீன் சக்கா ஃபர்ஸ்ட் ஜீன் ஹாஃப் சக்கா முடிச்சதோட வெளிய ஜீன் எடுத்துருவானு சக்கா. நினைக்கிறேன். இல்லையா இந்த வீரம் இன்னொரு வீரம் பாட்டு இல்லடா இல்ல அங்கமே வீரம் அங்கமே என்னாச்சு இல்லடா வீரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி சந்தான காமெடிக்காவது பாக்கலாம்டா. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு செகண்ட் பார்த்தா கூட அது கால கொடுமை மாதிரி எனக்கு வந்து செருப்பத்தடி எல்லாம் போல இருக்கும். அந்த தாடிய வலிச்சுட்டு வரவங்க எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை லுக்கு. என்னடா இது? அது இல்ல ஒரு நிமிஷம். தாடி வலிச்சது கூட தான் எனக்கு தப்பு இல்லடா. ஏன்னா அதுவும் கேவலமா தான் இருக்குது. அதுக்கு தமன்னா அவனை சொல்லும் பாத்தியா, தாடி இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்தீங்க, தாடி இல்லாம இன்னும் அழகா இருக்கீங்கன்னு உடனே ஒரு கருமாந்திர பாட்டை போடுவான் பாரு. இல்ல அப்ப சிறுத்தைஷோட மைண்ட் யோசிச்சு பாருங்க சார். இந்த டைலாக் சொன்ன இன்னொரு பாட்டு போறோம் சார், அதுல வேட்டி கட்டின்னு கோட் ஷூட் போட்டுன்னு அஜித் யோசிச்சிருப்பான். வா நல்லா இருக்கு. இருக்கிறதுலே முரட்டு கிரிஞ்ச இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது டீ குடிச்சதால தலைமுடி நரைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது வெறியானத பார்த்தேன். அவன் டீ போட்டு பழகிட்டான், நான் குச்சி பழகிட்டேன். ப்ரோ அப்படி இப்படியும் கூட சிறுத்தை சிவா அப்படியே வேதாளா வாய கொஞ்சம் இது பண்ணாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் விவேகம் இல்ல ப்ரோ ஆரம்பிச்சு இல்ல ப்ரோ அவன் டோசேஜ் எப்படி தெரியுமா? வேதாளம் அனிருத் அந்த ஒரு ஆல்பம் பாட்டம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் தேத்தனா. ஆனா பிளாஷ்பேக் பெரிய ட்ரால். அதாவது வீரத்துல வந்துட்டு கெட்டப் ட்ரால் இருக்கும். பிளாஷ்பேக்கே ஏன் ஒரு படமே முழு படத்தையே ட்ரால் பண்ணது வந்துட்டு அப்புறம் வேதாளத்தை பண்ணானுங்க. விவேகம் தான் ப்ரோ அவன் யாருன்றத காட்டினான். அப்பதான் வந்துட்டு சிறுத்தை சிவான்றவன் சவுத் இந்தியாக்கே தெரிஞ்சானா பாத்துக்கலாம். இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு. அதான் அதுக்கப்புறம் இந்த விசுவாசம் சும்மா ஒரு டச் அப் மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா. இதோ எனக்கு உப்பு போடுவானுங்க, மீதி எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவானுங்க. அதான் ஆனா ப்ரோ அதுக்கு அடுத்து எடுத்தான் தெரியுமா அண்ணாத்த விவேகத்தை மிஞ்சுற அளவுக்கு சூப்பரா ஒரு படத்தை இறக்கி தியேட்டர்ல நைட் ஷோ பார்த்தேன்டா. ரஜினி பையன்ஸா அழுதானுங்கடா தியேட்டர்ல உட்காந்து. ஆனா என்ன கேட்டா அவன் இருக்கிறதுல ஒஸ்ட்னா கங்குவா தான். அதான் கங்குவால ஒரே வார்த்தை தான், உன்னை நம்பி படம் பண்ணதுக்கு என்ன பண்ணியோ நீதான்டா டிரைவர் வச்சுதான் ஓட்டம். இல்ல அவ்வளவு பெரிய பட்ஜெட் கொண்டு இருக்காங்களே, அட்லீஸ்ட் யோசிச்சு இல்லங்க எனக்கு இவ்வளவு பட்ஜெட் வேணாங்க, நம்ம கம்மியா தான் பண்ணிச்சிருக்கோம். இல்ல எனக்கு ரெட்ரோல பாசிட்டிவ் வார்டு அடிக்குது. இல்ல இதேதான் நானும் கேட்டேன். எனக்கு அது இல்ல இத இப்ப வந்து இதுக்கு ஜிபிக்கு என்ன ஆகுது? அதேதான் ஒரு நிமிஷம். இல்ல நான் கார்த்திக் சுப்ராஜ் படம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இங்க எல்லாரும் பார்த்தவங்க கூட இருந்திருக்க மாட்டேன். எனக்கு அவன் டோனு ஒரு சில இதெல்லாம் பிடிக்கும். ஆனா அவனு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுப்பான். இல்லடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுப்பான். சீன்ஸும் மாஸ் சீன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். பாட்டும் அந்த சந்தோஷ் நாராயண் ஒன்று சொல்லவே தேவையில்லை. அதான் இப்போ 2 பாட்டு கூட ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்டு கூட கனிமா பாட்டு கூட ஹிட்டாச்சு. கனிமா பாட்டு கூட ஹிட்டாச்சு. அதான் இல்ல நானும் லாஸ்டா அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. அதனால தான் ட்வீட்டும் போடல. ட்வீட் ஏதாவது ட்ரிகர் பண்ணல மாதிரி போட்டுருக்கலாம். ஆனா சரி உடனே இவனுக்கு கண்டுக்காம விட்டேன். ஆனா செல்பி எங்க திரும்ப கார்த்திக் சுப்ராஜ் கோளாறு கிளைமேக்ஸ் ஏதாவது கோளாறு கொடுத்துருவான்றானுங்க. ஏன்னா இப்ப எனக்கு தெரியல. இப்ப ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் கிளைமேக்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனா நிறைய பேர் திட்டுவானுங்க என்னன்னு தெரியாது. அதான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டான்னுத்துக்க சும்மா சொல்றேன். இப்ப செல்பி திடீர்னு சூர்யா சாகிற மாதிரி கிளைமேக்ஸ் பாலா பட லிஸ்ட்ல சேர்த்துருவானுங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனே பழைய பத்த எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். ஒண்ணு இல்ல தெரியாதா சொன்னானுங்க ஆல்ரெடி. பூஜாக்கு செத்து போயிடுமா. அதுக்கப்புறம் இவன் ரவுடி வர மாதிரி காட்டுவாங்க. ரவுடி ஆகிட்டு என்ன புடுகிறான்றதான் கதை, வேற எதுவும் இல்லை. ஆனா மாசின்லாம் நிறைய வைப்பான்டாவன். மாசின்லாம் இருக்கும். இவனுக்கு மாசா இருக்குமான்னு தான் டவுட் ஆகுது. இல்ல உண்மையில இல்ல சூர்யா மாசு கிடையாதுடா. நீ மகான்ல கூட மாசுலாம் நெருப்பா இருக்கும். ஆனா விக்ரமுக்கு செட் ஆயிருக்கும். உனக்கு ஏன் அதெல்லாம் வேற. ஏன் ஜெகமே தந்திரம்ல கூட அவனுக்கு கூட ஒரு கன் சீன்லாம் நல்லதா இருக்கும். ஆனா படம் உயிர் மாதிரி இருக்கும். இப்ப குட் பட் அக்லி வந்து 250 கோடியோட நின்றுச்சு வச்சுக்கோங்க. 220 250ஓட
இப்ப சூர்யா படம் ரிலீஸ் ஆகி 250 தாண்டிடுச்சு வச்சுக்கோவேன், 2 பேருக்கும் சண்டை அப்படியே போயிடும். அதெல்லாம் தேவையில்ல. முதல்ல ஒரு நிமிஷம். இப்ப ஜிபிஓ பண்ணியிருக்கிறதே வந்துட்டு அதர் ஸ்டேட்ல ஓவர்சீஸ்ல ரெட்ரோ நல்லா இருந்தா அடிச்சிருவான். புரியுதா? ஆமா ஆமா. தமிழ்நாட்டுல 100 கோடி சூர்யாவுக்கு வராது. ஏன்னா அவனுக்கு ஃபேன் பேஸ் இல்ல, மார்க்கெட் இல்ல. ஆனா ஒரு வேளை வந்துச்சுன்னா 2 பேரும் ஈக்குவல்னா அவனுங்க அடிச்சுன்னு சாவ போறாங்க. உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்ப்போம். இல்லடா, அவங்க அவ்வளவுதான். ரிலீஸ் டைம் நல்லா பிளான் பண்ணிருக்கானுங்கடா. ஆனா எனக்கு கேட்டா இல்ல, ரெட்ரோ நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும். ஆனா ம். பாப்போம். ப்ரொமோஷன் பயங்கரமா ஆனா பண்றாங்க. இவன் ரிலீஸ் டைம் ஆனா ஆனா ஒரு நிமிஷம், இதே மாதிரி சொல்றேன். படம் மட்டும் ஃபிளாப்னு வந்தா ஈட்டிக்கு அப்புறம் உனத்தை பாப்பேன். ஏன்னா கங்குவாவே 100 கோடி பண்ணுச்சு. அது பட்ஜெட்டுக்கு அப்புறம் கம்பேர் பண்ற. அது ஓகே. ஆனா உனக்கு ஈட்டி மாதிரி தான் எனக்கு கேட்டா இது ஆகும். தெரியல. ட்ரைலர் இதெல்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 2 டே கலெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா ஹிட் ஆனா என்ன கேட்டா நல்லா ஏன் பண்ணுச்சு. ஆகட்டும்டா, இது பாவம்டா. பாவம்டா. இத்தனை வருஷமா ஒரு டேய் ஹிட் இல்ல, இப்பயாவது ஏன்டா, ஹிட். இல்லடா டேய், எனக்கு கலாகாரம் தான் அந்த இல்ல கலாகாரம் தான் அப்பத்துல இருந்தே கலாய் பண்ணா. எனக்கு லாஸ்ட் பாட்டே இப்போ வந்தது பிடிக்கல. அதை பத்தி ஒரு ட்வீட் கூட போடல. அதான் ஹிட்டானா ஓகே, நல்லா ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு என்ன பயம்னா இவனுங்க ஆர்சிபி ஃபேன் மாதிரி கத்துவானுங்களா லைட் ஆகிட்டானோட. அது இல்ல இல்ல அதுல இல்ல எனக்கு இல்ல பிடிக்காது. இல்ல இல்ல நான் எழுதி தரேன். ஒரு அது வேளை படம் அதான் இல்ல, படம் ஒரு 180 பண்ணிச்சுன்னுத்துக்க, அது 200 ஆயிடும். அதான் 200 எப்படி ஆகணும் உனக்கே தெரியும். 180 பண்ணா 200 ஆயிடும். அவள் தான். நம்ம ஹரிமாமா சூர்யா வந்துருவாப்ல. இல்ல அவனுக்கு இல்ல 70 என்ன கேட்டா 70 இல்ல கோடிக்கு மொ- 70 முதல்ல கோடிக்கே அவன் தூக்கி போட்ட 200 கோடி சங்கில இல்ல கொடுத்துருவான். முதல்ல தூக்கி போட்ட ஏகேவ சங்கில மறிச்சுட்டு நீயே நானும் ஒண்ணு அப்படின்றானுங்க. புரியுதா? இதுல என்ன கேட்டா நீயே நானும் ஒண்ணுன்னு கூட சொல்ல மாட்டான். பக்கத்து ஸ்டேட்லாம் என்ன கேட்டா அங்க உண்மையிலே உள்ள மாடலாம் ஓடும். ஓடும்னா இவனை விட நல்லா ஓடும். என்ன இவன், ஏன்னா இவன் அதை விட தான், இவன் தான் வீக்குனா அதை விட வீக்கா இருக்கிறது தான் இவன் தான். ஏகே யாருன்னு கூட தெரியாது. அதான் பக்கத்து ஸ்டேட்ல அந்த மாதிரி தான் கிடக்குறானுங்க. தெலுங்குல எல்லாம் 1 கோடி பண்ணான்டா ஓப்பனிங். யோசிச்சு பாரு செல்வி. லவ் டுடவே 2.5 கோடி ஓப்பனிங்டா, 3 கோடி. அதுவும் தெலுங்கு ப்ரொடியூசர் வச்சு பண்ணாம பாரு. அதான் எனக்கு சிரிப்பு வருது. மைத்திரி இது வந்து 10 கோர் கண்டிப்பா வரும் ரெட்ரோ. என்னது ஃபைனலா? இல்ல டேய், தமிழ்நாடு ஓப்பனிங்டா. தமிழ்நாடு ஓப்பனிங் வரும்டா. 10 வந்துடும். 10 to 12 அந்த ரேஞ்சில் வரும். எப்படி உனக்கு திடீர்னு இவ்வளவு கான்பிடன்ட் இருக்கிற மேல? பக்கா அது உண்மையா எனக்கு இல்ல, தெரியுதா? டைரக்டர் ஒண்ணு இருக்கு, மியூசிக் டைரக்டர் ஒன்று இருக்கு. காம்பினேஷன் ம். ஒன்றும் இல்லையாடா. டேய் நான் சினாப்சிஸ் அந்த கனிமா சாங் இல்லடா, ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு சூர்யா ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. அவனுக்கு சொன்னது என்னன்னா சினாப்சிஸ் இதெல்லாம் ஸோ அதான் பூஜாக்கு ஊமையாண்டா, பேச ம். வராது. அவளை வந்துட்டு இவன் உருகி உருகி லவ் பண்ணலாம். 2 கடைசி பேர்ல ஒரே ஏதோ அவளை கொன்றுவாங்க. அதான் அவ செத்துருவா. இவன் ஜெயில இருப்பான். ஜெயில இருந்து வெளியே வந்து பெரிய ஆளாகிற மாதிரி இருக்கும் போல ரவுடியா. இது எந்த ஊமை இதோ இந்த இடம் ஏதோ படத்தை கேள்விப்பட்டேன், ஜெயரவி நடிச்சிருப்பானே. ஜேடி எத்தனை தருவானுங்க. அனுப்பமா ஜெயரவி நடிச்சிருப்பாங்கல்ல. ஏய் அது இதுரா, எஸ்எல் ஆரம்பிக்கும் பேரு. சைரன். ம் அந்த படம் மாதிரி இருக்கு. சைரன் பார்த்துல. அதுலயும் அவன் உண்மைதான். சைரன்ல கீத் சுரேஷ் இல்லையா? இவட அனுப்பமாடா. கீர்த்தி சுரேஷ் போலீஸா இருப்பான். ஓ, பார்த்தா வேற தெரியும். ஏய் என்னடா டிராகன் கிட்ட அடி வாங்கி வச்சிருக்கான்? ரெட் டிராகனா? ஆமா, டிராகன் கிட்ட ரெட் டிராகன் அடி வாங்கி வச்சிருக்கான். இந்த ஒர்க்கிங் டேல புக்கிங் இருக்கும்ல, அதுல பார்த்தா அதான் டிராகன் 100K இருக்குது. எருமை அதான் 60K கிடக்குறான். அதை விடுறா, ஜிவி பிரகாஷ் இருக்கான் பாடுறா. என்னடா மாங்க ட்வீட் போட்டுட்டு இருக்கான் அவன் இல்லடா, அவன் என்ன நினைச்சுக்கிறானா பெரிய படம் ஏதாவது உனக்கு கேட்சின்னு உப்பு போடுறான், வேற எதுவும் இல்லை. போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான் ட்வீட்டை போட்டுக்கிட்டு. ஏன்னா சூர்ரை போட்டு அதுக்கப்புறம் வேற எதுவுமே பெரிய படம் அமையல அவனுக்கு. அமரன் வந்துட்டு தானா பெரிய படமாச்சு. ஆனா அதுலயும் அவனுக்கு பெருசா கிரெடிட் அவனுக்கு கொடுக்கல. ஆனா மின்னலை பாட்டுலாம்
வெறி வச்சுட்டாங்க பாருங்க இன்ஸ்டாகிராம். ம் பாட்டு வேற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். அந்த ஹரிச்சரன் வாய்ஸ் தான். அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு சாய் பல்லவி மேல ஒரு இது இருந்தது. இதுனா க்ரஷ் எல்லாம் இல்ல நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இது எனக்கு சத்தியமா டென்ஷன் ஆயிடுச்சுடா. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாரும் சாய் பல்லவி ஆயிட்டாளுங்க. எனக்கு அந்த கேரக்டரே பிடிக்காம போயிடுச்சு. நம்மளா ஹிந்து ரெபேக்கா அதான் ஹிந்து ரெபேக்கா வர்கீஸ். இனி என் வாழ்க்கையில இந்த பேரை கேட்க கூடாது. ஏன் நான் பொண்ணு பார்க்க போற இடத்துல கூட இந்த பேர் வரக்கூடாது. ஹிந்து ரெபேக்கா வர்கீஸ். ஓகே. நீ பொண்ணு பார்க்க போற இடத்துல வரக்கூடாதா? நீ தான் ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டியே. நீ என்ன பண்ற? வெளியே போ. நீ ஏதாவது ஐபிஎல் பாரு. சரி அக்கா நம்பர் என்னதான் கொடுக்குற நீ? ஆளு இதுல ஆளோட அக்கா. அதெல்லாம் பழைய கதைடா. அதெல்லாம் இல்ல இப்போ. என்ன முடிஞ்சா? இல்ல அதெல்லாம் இல்ல. ஒரு ட்விஸ்ட் இருக்குது. முடிஞ்சா நல்லா இருக்கும். அடுத்தவனுக்கு இலை விழுந்தா உட்காந்து நீதான் ஆறுதல் சொல்ல வருவாங்க. எங்களுக்கு மட்டும் இப்படி ஆகக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் ஆனா நடக்கும்ல. இது வரைக்கும் நல்லா போகுது, இனிமேல் நல்லா போகணும். ஜிபி மாதிரி இல்ல இனிமேதான் நல்லா போகாதுங்கிறேன். நாயே உனக்கு என்ன வயசு ஆகுது? நீ எல்லாம் கல்யாணம் 12 வயசு தானே, எதுக்கு தெரிஞ்சுனுக்கிற? 21. டேய் அதாவது நீயும் நானும் லாக்டவுன்ல இருந்து தெரியும் இல்ல குரு ப்ரோ. இந்த மூதேவி 27 வயசு மேல ஆகுது தெரியாதவன். மீசையை ட்ரிம் பண்ணிக்கின்னு தாடியை ட்ரிம் பண்ணிக்கின்னு பொம்பளைங்க ஸ்பேஸ்ல போயிட்டு சிங்கிங் தெரியாதா பாட்டு பாடினு இருக்கிறவன் இவன் லாக்டவுன்ல இருந்து. அக்யூஸ்டுங்க இவன், சத்தியமா அக்யூஸ்ட், 1 நம்பர் அக்யூஸ்ட். இவங்கிட்ட ஏதாவது தான் பொண்ணு நம்பர் கேளுங்க, ஏதாவது இருக்கு, நிறைய இருக்கு வாய்ப்பு. இது ட்விட்டர்ல ஒருத்தி விட மாட்டான். நான் முடிச்சு விட்டீல சொல்லணும்டா, நாட்டுலதான் எல்லாருக்கும் கேட்கணும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா இல்ல குருபுர சிரிப்பு, சத்தியமா இந்த சச்சின் படத்துல ஒரு பாட்டு இருக்கும்ல, அதான் கண்மூடி திறக்கும் போது, சத்தியமா சொல்றேன் எனக்கு அந்த பாட்டு இந்த சிங்கிங் ஸ்பேஸ்ல உள்ள பூந்துதான் இது மைண்ட்ல ரொம்ப ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பாட்டை நான் டிவியில போட்டாலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்பேன். என்னது அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த லிரிக் பாடினாலே இந்த பைத்தியங்க ஞாபகம் தான் வருது. லாக்டவுன்ல இருந்து உங்களுக்கு தெரியும் அது. இந்த பைத்தியக்காரனுங்க எங்க போனாலும் அந்த ஒரு பாட்டை தான் பாடினு இருப்பானுங்க. நான் இங்க நல்ல வேலை இப்பெல்லாம் அது பண்றது இல்ல. சில்பி சாவச்சு போட்டிருப்பான், ஏன்னா ரீ-ரிலீஸ் வேற ஆகுது. அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னு அடுத்து இந்து ரெபேக்கா வர்கீஸ் மாதிரி ஆயிருக்கும் அது. இப்பெல்லாம் யாரா சிங்கிங் ஸ்பேஸ் போடுறா? யாருமே போடுறது இல்ல. எனக்கு கூடாது. எனக்கு இந்த அமரன் படத்துல இந்த சீமானுங்க அவன் சேட்டாங்கன்னு வைடாங்க சீமான போட்டானுங்க யார் அமலா சாஜிக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இங்க இருக்கீங்களா சென்னையா? சென்னையில தான் இருக்கேன். ஆனா சீமான கலாய்க்காத டாபிக்கே கிடையாதுல. ஒரு 2 வருஷம் சோசியல் மீடியா அந்த டாபிக்ல எல்லா இதுலயும் இழுத்து விட்டுருவானுங்க. ஏதாவது ஒரு இதுல இழுத்து ஒரு நிமிஷம் இல்ல குருபுரோ, உங்க தெரிஞ்ச ஸ்டேஷன்லாம் எதுக்கும் பேர்லாம் செக் பண்ணுங்க. செல்பி கண்டிப்பா மாட்டுவான், நான் எழுதி தரேன். ஏதாவது ஒரு போக்சோ சட்டம் இல்ல வேற ஏதாவது இல்ல மாட்டோம். வாய்ப்பே கிடையாது. என்னங்க 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் கிளாஸுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்து ஒருத்தனை வெட்டிட்டு அப்படியே அவனே போயிட்டு. இல்ல எப்படி இந்த அந்த 8வது படிக்கும்போது என்ன நான் யோசிப்பேன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கூல் விளையாண்டு போகும்போது நீங்க இவ்வளவு ரன் அடிக்கிறான், நீங்க பயங்கரமா விளாடுறான் அப்படின்னு தான் யோசிப்பேன். இவனுங்க எப்படி இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாளாதான் இல்ல வெளியே போய் மாங்காய் வாங்குறதுக்கு யோசிப்போம். அருவாள் அப்போ உள்ள மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் ப்ரோ. இப்போ உள்ளவங்க எல்லாம் அவங்களுக்கு தேவை காசு வந்தா போதும். இல்ல கிராமமா? திருநெல்வேலி டவுன் தான் சொன்னாங்க. இல்ல அவங்களுக்கு தேவை காசு வந்தா போதும். எங்கிட்ட இருந்தாலும் காசு வரணும், அவ்வளவுதான். அதுதான் பாப்பானுங்க அவங்க. அப்ப நான் காசு தந்தா நீ இல்ல யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஒரு 22 22ல 25 வயசு வர்ற பையனுக்கு வர்ற கோபத்தோட அளவு வந்து அவனுக்கு ஒரு 12 13 வயசுலயே வந்துச்சுன்னா, அவன் ஒரு 18 வயசு 19 வயசுலாம் எப்படி ரியாக்ட் பண்ணா எவ்வளவு இதா யோசிப்பான் அவன். இப்படிதான் இவனுங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் ஆகி சொசைட்டி ஹேண்டில் பண்ணி இப்படிதான்
ஓகே, எனக்கு தெரிஞ்சு பாதி சைக்கோவா தான் ஆயிருவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அந்த இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால வந்து வேணாதான் ப்ரோ அதெல்லாம். அதுல இது இந்த மாதிரி சொல்றீங்க. பெட்டர் இல்ல இது சொல்றீங்களா, இதை நான் ஏத்துப்பேன் ஷில்பி கண்டிப்பா. இதுல வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அவனுங்க வந்து அது கீழே வந்து அதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு மாசு அது இது பண்ணிட்டு அது கவர்மெண்ட்டும் ஒரு ஒழுங்கா நடவடிக்கை எடுக்காம வர்றதுனால இவங்களுக்கு வந்து சோ நம்மளுக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி படுத்துறாங்க. நம்ம நாட்டுல எதுக்குமே ஒரு நிமிஷம் இது இல்ல இது பரவாயில்ல. இல்ல நவீன இதை கேளாம், எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். இன்ஸ்டாகிராம் வந்துட்டு தான் நோண்டு இருந்தேன். சும்மா ஏதாவது ஸ்டோரி பார்க்கலாம், இது பண்ணலாம், ஃப்ரெண்டு இதெல்லாம் அவன் வாழ்க்கையை போட்டுருந்தானுங்க. சும்மா பார்த்துருந்தேன். சர்ச் பாக்ஸ் போனேன். நம்ம சர்ச் பாக்ஸ் தான் தெரியுமே, ஜெகஜோதியா இருக்கும், ஜாலியா இருக்கும். திடீர்னு வேற ஏதோ ஒன்று காட்சி. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸை டச் பண்ணேன். குரு ப்ரோ ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்குதுங்க. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்குது ரெண்டும். கட்டி புஷ்னு ஏதோ கட்டி புஷ்னு ரீல்ஸ் பண்ணுக்குது. ரீல்ஸா தடவினுக்கிறான்றான் ஒருக்கி. எனக்கு என்னன்னா, இல்ல இப்ப சினிமால வந்துட்டு ஒரு ஸ்கூல் இது லவ் பண்ணுங்க, ஸ்கூல் இதெல்லாம் தப்பா காட்டுறீங்க, அதை பார்த்து ஸ்கூல் பசங்க லவ் பண்றானுங்க, இதுக்கு எவனா கேஸ் போடுங்களா, எனக்கு சத்தியமா எவனா கேஸ் போடுங்கன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அதாவது இல்ல இது கேவலமா வந்து பார்க்கும்போது. இன்னொன்னு இப்ப 2 பேரும் அழகா இருந்தா பரவாயில்ல, அந்த பொண்ணு மலுமுட்டை மாதிரி இது ரொம்ப மேக்கப் போட்டுன்னு இவன் இன்னொன்னு குறிப்பிடுற இவன் பையனானே தெரியல எனக்கு. மைய விட்டுனுக்கிறான், என்ன புரிய மாட்டேதான். மேக்கப் போட்டுனுக்கிறான், ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுனுக்கிறான். பார்த்தா பொண்ணுங்களுக்கு இது கமெண்ட்ல வேற சில பொண்ணுங்க ஃபயர் விடுது. எனக்கு அதான் புரியல, ஒரு பொண்ணுங்களுக்கு இப்படிதான் பிடிக்குதான்னு. ஆனா நிறைய வாட்டி யோசிப்பேன். சொல்றீங்க அவன் பேரே தெரியல. எப்போ வந்துச்சு இது? இன்னைக்கு ஈவினிங். இதோட போய் தேடி போயிடும். இப்பதான் வெளியே வந்தேன். என்ன ப்ரோ லிங்க் வேணுமா? நோட் பண்ணேன் பேக்ரவுண்ட் இது. ப்ரோ இது இப்பெல்லாம் நடக்கிறது பார்க்கல. நல்ல வேலைடா அந்த காலத்திலே பிறந்து வளர்ச்சான்னு அந்த அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இல்ல அது ஒண்ணு கரெக்ட். நம்மளுக்கு இப்ப போனே இல்லாம இருந்துக்கலாம்னு தோணுது. ஆமா ப்ரோ நீங்க ஆனா இல்ல எல்லாரும் இல்ல ப்ரோ எல்லாரும்